இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்ல வந்து எப்படி நம்ம பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றது அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ண போற வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா SMFG இந்தியா கிரெடிட் அப்படிங்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான வெப்சைட் தான். ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுவும் ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட்லயும் இவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ நான் வந்து இதில் அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 லேக் வரைக்கும் எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆச்சுது. ஃபைனலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னோட கம்பெனி டீட்டெயிலை நான் ஃபில் பண்ணும்போது எனக்கு அது வந்து ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட கம்பெனி வந்து ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக லோன் வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு இது வந்து ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி ஆல்ரெடி நமக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி எங்கே லோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பேடிஎம் போஸ்ட்பெய்டில் தான். நீங்கள் வந்து பேடிஎம் போஸ்ட்பெய்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேடிஎம் போஸ்ட்பெய்டுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இந்த கிரெடிட் லிமிட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா SMFG இந்தியா கிரெடிட் அப்படிங்கிற கம்பெனி. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் போஸ்ட்பெய்டில் வந்து 25,000 ரூபாய் எனக்கு வந்து பேடிஎம் போஸ்ட்பெய்டு கிரெடிட் லிமிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் லிமிட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த கம்பெனி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்பலாம். அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம லோன் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்டான அமௌண்ட்டை இவங்க வந்து பர்சனல் லோனாக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இவங்களோட ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 11.99% இருந்து தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்டடே ஆகுது. எனக்கு வந்து அப்ரூவல் ஆயிருந்த அந்த 9 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.34% ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16.08% எனக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை வந்து கண்டினியூஸாக டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாக வந்து தேவைப்படும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ கீழே வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணா கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்க வந்து கூகுளில் போயிட்டு SMFG இந்தியா கிரெடிட் பர்சனல் லோன் அப்ளை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேரக்டா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அது மூலமாவே நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு அதிகமான அமௌண்ட் வந்து பர்சனல் லோனா தேவைப்படுது அப்படின்னா நீங்க இதுல வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஏஜ் லிமிட் மினிமம் வந்து 21 மேக்ஸிமம் 60 வயசுக்குள்ள இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடு செல்ஃப் எம்ப்ளாய் இந்த ரெண்டில் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மினிமம் சேலரி நீங்கள் வந்து ஒரு 20,000 இல்லை 20,000க்கு மேலே வாங்குறவ யார் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 750 மேலே இருக்கணும். அதே மாதிரி நல்ல கிரெடிட்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து இருக்கணும். நிறைய எதுவும் பெனால்ட்டி எதுவும் போடாமல் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ரெசிடென்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேலேயாவது ஒர்க்கிங்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த லோனை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து சேலரி ஸ்லிப் மினிமம் 3 மந்த்துக்கு கேட்பாங்க. பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து 6 மந்த்துக்கு வந்து கேட்பாங்க. இது வந்து சேலரிட் எம்ப்ளாய்க்கு. அதே இது செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் ITR ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் நம்பர் 16 வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து அதை வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனலாக லோன் வந்து சங்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0%லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 11.99%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து லோனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கலாம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் அப்ரூவல் ஆகும். எந்த ஒரு ஃபீல்டு வெரிஃபிகேஷனும் கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடாக செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணதுமே நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேம், உங்களோட ஜெண்டர், உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர், அப்புறம் ஆர்கனைசேஷன் டைப். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிட்டடா இல்லை வந்து கவர்மெண்ட்டா இல்லை வந்துட்டு வேற எதுவா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் EMI வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது EMI கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த EMI அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் மேக்ஸிமம் இஎம்ஐ அமௌண்ட் அதிகமாக என்ட்ரு பண்ணாதீங்க, உங்களுக்கு லோன் வந்து ரிஜெக்டட் ஆயிரும். அடுத்தது வந்து உங்களுக்கு சேலரி வந்து எப்படி ரிசீவ் ஆகுது, பேங்க் டெபாசிட்டட் ஆகுதா, கேஷா இல்லை வந்து செக்காக கொடுக்குறாங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்தது வந்து உங்களோட சேலரி வந்து ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் வந்து வருது அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை டிக் பண்ணி விட்டுட்டு அன்லாக் யுவர் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி லோன் ஆஃபர் அமௌண்ட்டை வந்து காமிப்பாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 9 லட்சம் ரூபாய் வந்து அப்ரூவல் ஆயிருந்து. நான் வந்து எந்த ஒரு இஎம்ஐ அமௌண்ட்டும் போகிற மாதிரி நான் வந்து காட்டலை, அதில் 0ன்னு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இஎம்ஐ போயிட்டு தான் இருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 லட்சம் ரூபாய் அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1.34% வரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு ஆனுவலுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 16.08% தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவே கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ இந்த மாதிரியான லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ப்ராசஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்து ஃபைனலாக கம்பெனி டீட்டெயில் வந்து நமக்கு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது ஸோ நான் வந்து என்னோட கம்பெனி டீட்டெயில் கொடுக்கும்போது ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சில கம்பெனி வந்து அவங்க வந்து ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு நியூ கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனியோட நேமெல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது சம்டைம் அதனால கூட நமக்கு வந்து ரிஜெக்டட் ஆகலாம். என்னோட சிபில் ஸ்கோர் அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர் இதெல்லாம் வச்சு தான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆயிருந்தது. ஸோ இதுதான் நமக்கு அப்ரூவல் ஆன அதிகபட்ச ஒரு லோன் அமௌண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 12 மந்த்லேருந்து அதிகபட்சம் 60 மந்த் வரைக்கும் நமக்கு வந்து டைமிங் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ மந்த் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து கம்மியான மந்த்தை செலக்ட் பண்ணும்போது இப்போ இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 81,658 ரூபாய் வருது ஒரு வருஷத்துக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா. இதே இது 60 மாதத்துக்கு செலக்ட் பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ 21,886 ரூபாய் வந்து வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கான அந்த இஎம்ஐ டைமிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வட்டியும் வந்து கம்மியாக வரும். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கோ அஹெட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது வந்து உங்களோட டீட்டெயிலை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாத ஒரு சில டீட்டெயில் இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஷோ பண்ணுவாங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா, ஓனோஸா, ரெண்டல் வித் ஃபேமிலி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸில் வந்து எவ்வளோ இயராக வந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து 2017 இருக்கிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு இந்த அட்ரஸும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் டிஃப்ரெண்ட்னா அன்டிக்கில் வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது ஒர்க் இன்ஃபர்மேஷன், இதில் உங்களோட கம்பெனி அப்புறம் கம்பெனி அட்ரஸ் இதை பற்றி டீட்டெயிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டான கம்பெனி அப்படின்னா கண்டிப்பாக லோன் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். இல்லைனா இந்த ஸ்டேஜில் வந்து ரிஜெக்டட் ஆயிருது. எனக்கு வந்து கம்பெனி டீட்டெயில் ஃபில் பண்ணதுமே எனக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 9 லட்சம் ரூபாய்க்கு 60 மாதத்தை தான் சூஸ் பண்ணியிருந்தேன். சூஸ் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணேன். ஸோ அடுத்தது காமிக்கிறேன். இப்போ சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களோட ஒர்க் இன்ஃபர்மேஷன், இதில் தான் உங்களோட கம்பெனி நேம், இந்த கம்பெனி நேமை வச்சு தான் நமக்கு மேக்ஸிமம் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியில் டோட்டலாக எவ்வளோ இயராக வந்து ஒர்க் பண்ணுறீங்கிறத இதில் இயர் வைஸ்லையும் இதில் வந்து மந்த் வைஸ்லையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனியோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி, இது வந்து இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணுங்க, இல்லைனா விட்டுறலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் தான் எனக்கு ப்ராசஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாகவே ரிஜெக்டட் ஆயிருச்சு. என்ன ரீசன்னா நம்மளோட கம்பெனி வந்து அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டான கம்பெனி கிடையாது, ஒரு சின்ன கம்பெனி தான். ஸோ அதில் வந்து அந்த கம்பெனியோட பேர்லாம் ரொம்ப பிராண்டடாலாம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு ரிஜெக்டட் ஆயிடுச்சு. இல்லைனா இதுக்கப்புறமும் உங்களுக்கு டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதுக்கு அடுத்தது நமக்கு ஒரு வேளை இந்த 9 லட்சம் ரூபாயில் லோன் ஆஃபர் வந்து கம்மியும் ஆகலாம், இல்லைனா 9 லட்ச ரூபா வந்து கிடைக்கலாம். அடுத்தது ஃபைனலாக நமக்கு வந்து லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த லோன் ஆஃபரில் வந்து நமக்கு எவ்வளோ லோன் அப்ரூவல் ஆயிருக்கு அதில் வந்து நம்ம மறுபடி இஎம்ஐ எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ பிடிப்பாங்க, ஜிஎஸ்டி எவ்வளோ பிடிப்பாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கிரெடிட்டட் ஆகும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் அதில் தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் கொண்டு போனேன். பட் இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து லோன் வந்து இதில் அப்ரூவல் ஆச்சு, எவ்வளோ அமௌண்ட் அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது டாக்குமெண்டேஷன் அப்லோட். டாக்குமெண்ட் அப்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் வந்துட்டு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் சேலரிடாக இருந்தீங்கன்னா 3 மந்த் சேலரி ஸ்லிப், அப்புறம் ஒரு 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட
6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்டர் பண்ண கம்பெனி நேமில் உங்களுக்கு சேலரி பர்சனுக்கு வந்து அந்த கம்பெனி நேமில் தான் சேலரி கிரெடிட்டட் ஆகும். அதெல்லாம் கரெக்டாக கிரெடிட்டட் ஆகுது அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே கொடுத்ததுமே இந்த லோன் வந்து உங்களுக்கு சங்ஷன் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் எனக்கு வந்து ப்ராசஸ் ஆகுது. இதுக்கு மேலே என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ட்ரஸ்டடான கம்பெனி தான். நமக்கு வந்து ஆல்ரெடி பேடிஎம்மில் வந்து பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிற ஒரு லோனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி தான் இந்த SMFG அப்படிங்கிற இந்தியா கிரெடிட் கம்பெனி. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மற்ற ஒரு சில வீடியோஸில் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே வந்து இதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ணி காமிக்கல. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சிலருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் உங்களுக்கு காமிக்கும்போது 1.34% காமிச்சிருந்தேன். ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுக்குலாம் 2%, 2.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட சிபில் ஸ்கோரையும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோரையும் வச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சிபில் நல்லா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அதிகமான லோன் வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிபில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ரிஸ்கி ப்ரொஃபைலாக இருக்குதுன்னா ரிஜெக்டடும் ஆகலாம். ஒருவேளை லோன் அப்ரூவல் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு இந்த லோன் பற்றின டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுக்குறேன், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.